இந்த 50 கிலோமீட்டர் நீர்நிலை ஏன் உலகிலேயே மிகவும் ஆபத்தான புள்ளியாக உள்ளது? இது ஹார்மஸின் நேர்கோட்டு பாதை. பயணிக்க கப்பல்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே பாதை இதுவாகும். பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடையில் இது உலக பெருங்கடலுடன் இணைகிறது. 8 நாடுகளால் எல்லையாக உள்ளது. பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் ஆகிய அவற்றில் 4 நாடுகளான குவைத், கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஈராக் ஆகியவற்றிற்கு கடலுக்கான ஒரே அணுகல் இதுதான். இது ஹார்மஸின் 30 கிலோமீட்டர் அகலமுள்ள நேர்கோட்டை. பாரசீக வளைகுடாவில் பசுமையான பகுதிகள் டஜன் கணக்கான எண்ணெய் வயல்களை காட்டுகின்றன. அவை உலகின் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகளில் பாதியை கொண்டுள்ளன. இதில் பூமியில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயலும் அடங்கும். சிவப்பு பகுதிகள் உலகின் நிரூபிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இருப்புகளில் சுமார் 40 விழுக்காடு காட்டுகின்றன. ஹார்மஸின் நேர்கோட்டு பாதை உலகளாவிய கடல் கப்பல் எண்ணெயில் 1/5 பங்கையும் LNG ஏற்றுமதிகளில் 1/5 பங்கையும் கொண்டு செல்கிறது. இந்த பகுதி கிரகத்தின் மொத்த ஆற்றலில் தோராயமாக 15 விழுக்காடு வழங்குகிறது. இதில் பெரும்பகுதி ஹார்மோன்களின் நேர்கோட்டுக்கு பின்னால் அமைந்துள்ள நாடுகளிலிருந்து வருகிறது. சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை நேர்கோட்டு வழியாக மிகப்பெரிய எண்ணெய் சப்ளையர்கள். அதே சமயம் இந்தியாவும் சீனாவும் முன்னணி இடங்களாகும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் நேர்கோட்டுக்கு அப்பால் செல்லக்கூடிய குழாய்களை கொண்டுள்ளன. ஆனால் அவற்றின் திறன் குறைவாகவே உள்ளது. நேர்கோட்டு உண்மையில் உலகின் மிக முக்கியமான மூச்சு திணறல் புள்ளிகளில் ஒன்றாகும். மேலும் அதை மூடுவது உலகின் பெரும்பகுதியை எரிசக்தி நெருக்கடியில் தள்ளக்கூடும்.